சரி, எஃப்ஏ பார்த்தீங்களா? டவுட் ஏதாச்சும் இருக்குங்களா? பார்த்தேன். ம். பெருசா டவுட்லாம் இல்ல. இதுக்கு மேல வேற ஏதாவது மாடல்ஸ் இருக்கா ப்ரோ இது? மாடியூல்ஸ் கேட்குறீங்களா? ஆமா. மாடியூல்ஸ் நமக்கு ஏஆர் இருக்குங்க இன்னும். எஃப்ஏலே வந்து ம். இப்போ மாஸ் அடிஷன் இது அடிஷன் பார்த்தாச்சு, ம். ஆடட் அடிஷன், ம். மாஸ் அடிஷன் பார்த்தாச்சு. ம். அத வந்துட்டு வேற ஏதாவது இப்போ இன்னொன்னு கேட்கலாம் தானே? இப்போ ரீசேலுக்குலாம் வரலாம் ப்ரோ. இப்போ ம். ப்ராடக்ட் ரீசேல் ஆகும் தெரியுமா? கிரெடிட் மெமோ மாதிரி வரும்ல. இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து அதை வித்துட்டு இன்னொரு பொருள் வாங்குவாங்கல்ல. ஆமா. அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ல அடிப்படை பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ம். ஒரு 1 லேக்குக்கு இப்போ வாங்குறோம். ம். அது வந்து என்ன ஆகுது, ஒரு வருஷத்துல வந்து 1 லேக் கம்மியா வித்துடுறோம். மறுபடியும் அந்த ம். காசு நம்மளுக்கு வருது. அந்த மாதிரி அமௌண்ட்ஸ்லாம் எதுல அட்ஜஸ்ட் பண்ணுவோம்? இல்ல, அமௌண்ட்ஸ் உங்களுக்கு வருது அப்படின்னா நார்மலாக நமக்கு ரிட்டையர்மெண்ட்ல போயிடும். அப்படியா? ஓகே. ஆமாம், ரிட்டையர்மெண்ட்ல போயிடும். ரிட்டையர்மெண்ட்ல போயிட்டு நம்ம ஏஆர்ல வந்துட்டு மேனுவலாக ஒரு ரிசிப்ட் கிரியேட் பண்ணிக்குவோம் நம்ம. ஸோ இது ஓ, வந்துட்டு நமக்கு ரிசீவபிள் மாதிரியா? மேனுவல் ஒர்க் அரவுண்ட் தான். நமக்கு எக்ஸாக்ட் ஃபங்க்ஷனாலிட்டி கிடையாது இதில். ஆரக்கிளில் ம். மேனுவல் ஒர்க் அரவுண்ட் தான். என்ன பண்ணுவோம்னா அதில் ரிட்டையர் பண்ணிவிட்டு நம்ம இதில் ம். வந்துட்டு இது பண்ணிப்போம். நம்ம அதில் ரிட்டையர் பண்ணிட்டு இதில் வந்துட்டு ஒரு என்ட்ரி மட்டும் போட்டுருவோம். எப்படின்னா நமக்கு கேஷ் வந்த மாதிரி ஓகே. இதில் ஏஆரில். ஸோ அதில் வந்துட்டு நம்ம ஓகே. டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணிடுவோம். அசட் சேல் ஆஸ்ங்கிற மாதிரி போட்டு இதுதான் அசட் நம்பர்னு சொல்லிட்டு போட்டுருவோம். ஸோ தட் நம்ம ரெக்கன்சிலேஷன் பண்ணும்போது நமக்கு அந்த ரெஃபரன்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ அதுதான் இது பண்ணிவிடும். இது பண்ணிட்டோம்னா நமக்கு கேஷ் உள்ளே வந்த மாதிரி ஆகிடும். இந்த அசட்டை வந்துட்டு வெளியில் போன மாதிரி இருக்கும், சேல்ஸ் முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ ஓகே. புதுசாக ஒரு அசட் ஆட் பண்ணுறப்போ ஜஸ்ட் அசட் அடிஷன் கொடுத்து ஆட் பண்ணிப்போம். ஓகே. ஓகே. சரி. ஓகே. வேறங்க ஃபிக்ஸ்ட் அசெட்ல வேற எதுவும் இல்ல பெருசா, இவ்வளவுதான் இல்ல டோட்டலாவே? ஆமாம், இவ்வளோதான் இருக்குது நமக்கு எஃப்ஏல. ம். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஏதாச்சும் சினாரியோ இருந்ததுனாலும் சொல்லுங்கள், நான் அது ஓகே ப்ரோ. சொல்கிறேன். சரிங்க ப்ரோ, கண்டிப்பா. வேறங்க வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? அசெட்ல வேற எதுவும் இப்போதைக்கு இல்ல ப்ரோ. ஓகே. இன்னொரு நான் ஃபர்ஸ்ட் மாடல் ஃபுல்லா பார்த்தேன், செகண்ட் மாடல் பாதி பார்த்தேன். அதுல இல்ல. நான் இன்னொரு ம். கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு எழுதி வச்சுட்டு கேக்குறேன் ப்ரோ. சரிங்க, ஓகே. ம். சரி, அப்போ ஏஆர் ஸ்டார்ட் பண்ணிடுமா? சரிங்க ப்ரோ. இது செட்டப்ல இருந்து ஆரம்பிக்குமா? ஆமாங்க, செட்டப்லேருந்து. ஸோ ஏஆரில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கான்ஃபிகரேஷன் வந்துட்டு நமக்கு சிஸ்டம் ஆப்ஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே. ஸோ இதில் நேவிகேஷன் பார்த்தீங்கன்னா செட்டப்பில் வந்துட்டு சிஸ்டம், ஓகே. சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ஆப்ஷன்ஸ். ஓகே. ஸோ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கான்ஃபிகரேஷன் பண்ணலை அப்படின்னா நம்மளால் இது பண்ண முடியாது. என்ன சொல்கிறது, எந்த ஒரு கான்ஃபிகரேஷனுமே ஸ்டார்ட் பண்ண முடியாது. லெட்ஸே வந்துட்டு நீங்கள் டிரான்சாக்ஷன் டைப்போ இல்லை என்ன பண்ணுறீங்கனாலும் இதுதான் வந்துட்டு நமக்கு பேஸு. ஸோ இதில் என்ன பண்ணுவோம்னா நம்மளோட ஆப்ரேட்டிங் யூனிட் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த டிரான்சாக்ஷனு ரிசெட்டு இதுக்குள்ள கண்ட்ரோல்ஸ்லாம் நம்ம இதில் கொடுத்துருவோம். ஓகே. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஆப்ரேட்டிங் யூனிட் செலக்ட் பண்ணிட்டோம். செலக்ட் பண்ணிவிட்டு ரெலவெண்ட் அக்கௌண்டிங் என்ட்ரிஸ் வந்துட்டு கொடுத்துடணும். இதில் பார்த்தீங்கன்னா ரியலைஸ் கெயின் அக்கௌண்ட்ஸ் கொடுத்தேன், லாஸ் அக்கௌண்ட்டு. ஸோ டேக்ஸ் அக்கௌண்ட் வந்துட்டு நமக்கு மேண்டேட்ரி. ஸோ அதுவும் அதுவே வந்துரும். ஆமாம். ஸோ
ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் அது ரெலவெண்ட் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டேன் நான். அதுக்கப்புறம் ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷன் பண்ணுறோம்னா நமக்கு கிராஸ் கரன்சி ரேட்டு தேவைப்படும். ஸோ அதுவும் கொடுத்துட்டேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு மேண்டேட்ரி இல்லை. மேண்டேட்ரின்னு பார்த்தீங்கன்னா 2 தான். ஒன்று வந்துட்டு நமக்கு ரியலைஸ்ட் கெயின் அக்கௌண்ட்டு, இன்னொன்று வந்துட்டு டேக்ஸ் அக்கௌண்ட்டு. ஸோ இதுதான் நமக்கு மேண்டேட்ரி. பட் எல்லாமே கொடுத்துட்டேன் நான். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இது இருக்கும், டேஸ் பர் போஸ்டிங் சைக்கிள். அதாவது ஒரு மாதத்துக்கு எத்தனை தடவை போஸ்ட் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல 13 கொடுத்தனால மாதத்துக்கு ஒரு தடவை நான் போஸ்டிங் பண்ணுறேங்கிறது தான் மீனிங்கு. இப்போ 15 கொடுத்தேன்னா மாதத்துக்கு 2 தடவை. ஓகே. அதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு கிரியேட் டீட்டெயில்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் வந்துட்டு எப்படி இருக்கணுங்கிறத நம்ம இதில் ஸ்பெசிஃபை பண்ணிடுவோம். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஜேர்னல் இம்போர்ட்டு. அதுக்கப்புறம் ஹெட்டர் லெவல் ரவுண்டிங். ஸோ ஹெட்டர் லெவல் ரவுண்டிங்னா உங்களுக்கு இது அந்த ப்ரிசிஷன் லிமிட் வரும் பார்த்தீங்களா, 2.10ன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரவுண்டிங் பண்ணிக்கும் சிஸ்டம். ஓ, ஓகே ஓகே ஓகே. அதுதான் ஆட்டோமேட்டிக் ரவுண்டிங். ஆமாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு டிரான்சாக்ஷனோட கண்ட்ரோல்ஸ் வந்துட்டு இதில் இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அலோவ் சேஞ்சஸ் டு தி பிரிண்டட் டிரான்சாக்ஷனு. பிரிண்டட் டிரான்சாக்ஷன்னா நம்ம வந்துட்டு ஒரு டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை பிரிண்ட் அவுட் எடுத்துப்போம் ஃபர்தர் ப்ராசஸிங்காக. ஸோ பிரிண்ட் எடுத்ததுக்கப்புறம் நமக்கு சேஞ்சஸ் அலோவ் பண்ணணுமா வேண்டாமாங்கிறது தான் இதில் ஸ்பெசிஃபை பண்ணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலோவ் அன்ரிலேட்டட் டிரான்சாக்ஷன். ஸோ அலோவ் அன்ரிலேட்டட் டிரான்சாக்ஷன் வந்துட்டு எதில் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு நிமிஷம். ஸோ அலோவ் அன்ரிலேட்டட் டிரான்சாக்ஷன் வந்துட்டு எதில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, லெட்ஸே எனக்கு வந்துட்டு இந்த சினாரியோ எடுத்துக்கோங்க. எனக்கு வந்துட்டு ஒரு கஸ்டமர் இருக்காரு. ஸோ அந்த கஸ்டமர் வந்துட்டு இன்னொருத்தருக்கு செல் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ இவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நான் வந்துட்டு பே பண்ண மாட்டேன், இன்ஸ்டெட் வந்துட்டு கஸ்டமர் 2 வந்துட்டு பே பண்ணுவார்னு சொல்லுவார். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு நமக்கு ரிசீவபிள்ஸ் வந்துட்டு இவர்கிட்ட தான் இருக்குது, யார்கிட்ட, கஸ்டமர் 1ட்ட. பட் கஸ்டமர் 2 இந்த கேஸில் என்ன பண்ணுவார்னா பேமெண்ட் பண்ணுவார் ஃபார் கஸ்டமர் 1. ஓகேங்களா? ஸோ அதுக்காக நம்ம இந்த ஆப்ஷன் வந்துட்டு எனேபிள் பண்ணிப்போம், அலோவ் பேமெண்ட் ஆஃப் அன்ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்ஸ். ஓகே, அன்ரிலேட்டட் டிரான்சாக்ஷன். ஆமாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலோவ் டிரான்சாக்ஷன் டெலிஷன். ஸோ இது வந்துட்டு எனேபிள் பண்ணியிருக்கோம். பட் ஸ்டில் இதில் வந்துட்டு நமக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. என்னென்னா இப்போ நமக்கு அக்கௌண்டிங்லாம் ஆகிடுச்சின்னு வைங்களேன், அப்போ வந்துட்டு நம்மளால் இந்த டிரான்சாக்ஷனை டெலீட் பண்ண முடியாது. ஸோ இது வந்துட்டு இனிஷியல் ஸ்டேஜுக்குள்ள டெலிஷனு. ஸோ அந்த டெலிஷனே வந்துட்டு இப்போ நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம்னா இதை வந்துட்டு டிசேபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுதான். அதுக்கப்புறம் ஷோ பில்லிங் நம்பர். ஸோ இந்த பில்லிங் நம்பர்னு இருக்கும். ஸோ அது வந்துட்டு எனேபிள் பண்ணுமான்னு சொல்லிட்டு, ஸோ ஜஸ்ட் ஹியர் வந்துட்டு எனேபிள் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்துட்டு டேக்ஸ் இன்வாய்ஸு. ஸோ இப்போ நமக்கு டேக்ஸ் இருக்குன்னு வைங்களேன். ஸோ இதில் வந்துட்டு நமக்கு பிரிண்டிங் ஆப்ஷன் எப்படி வேணும்னு சொல்லிட்டு இதில் செட்டப் பண்ணிப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கும். லெஜிஸ்லேஷன் பேஸ்டு கூட இருக்குது நமக்கு, லோக்கலைசேஷன் பேஸ்டு. இப்போ பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் இதோடது கூட இருக்குது. பட் ஜென்ரிக்காக வந்துட்டு எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா டோட்டல் டேக்ஸ். ஓகேங்களா? ஸோ டேக்ஸோட இன்வாய்ஸ் பிரிண்ட் பண்ணும்போது அதுதான் எடுத்துப்போம் நம்ம. ஓகேங்களா? அடுத்தது வந்துட்டு டாக்குமெண்ட் நம்பர், அதாவது இன்வாய்ஸ் நம்பர் வந்துட்டு எப்போ ஜென்ரேட் சேவ் பண்ணுறப்போ ஜென்ரேட் பண்ணுமா இல்லை கம்ப்ளீட் பண்ணுறப்பையா? ஸோ சேவ் பண்ணுறப்போ ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் ஃபியூ இன்ஃபர்மேஷன் என்ட்ரு பண்ணிட்டு சேவ் கொடுத்தோம் அப்படின்னா இன்வாய்ஸ் நம்பர் வந்துட்டு ஜென்ரேட் ஆகிடும். ஓகேங்களா?
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேட் சார்ஜஸ். ஸோ லேட் சார்ஜஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டியூ டேட்டை கிராஸ் பண்ணதுக்கப்புறம் அது சில கிளைண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. எல்லா இதுலேயுமே வந்துட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் ஸ்டில் இந்த ஆப்ஷன் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க சில கிளைண்ட்ஸ். எப்படின்னா லேட் சார்ஜ் எல்லாம் ஐ மீன் டியூ டேட் கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு லேட் சார்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே ஓகேங்களா? ஸோ இது எனேபிள் பண்ணோம்னா எனேபிள் பண்ணிக்கலாம் ஆஸ் பர் தி ரெக்குயர்மெண்ட். ஓகே ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சாக்ஷன் டைப்லாம் வந்துட்டு அட்டாச் பண்ணிடுவோம். இன்ட்ரெஸ்ட் இன்வாய்ஸ், டெபிட் மெமோ இது எல்லாமே. இதெல்லாம் வரணுன்றதுக்காக கிரியேட் பண்ணிருக்கு. ஆமாம், கரெக்ட். ஓகே ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இன்ட்ரெஸ்டோட சார்ஜோட அந்த லெட்ஸ் சே வந்துட்டு 100 ருபீஸ் இருக்குது. ஸோ அந்த 100 ருபீஸ் வந்துட்டு நம்ம எடுத்துகிட்டு வரோம். அந்த இதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ரிசீவபிள் ஆக்டிவிட்டி ஒன்று கிரியேட் பண்ணிடுவோம். இந்த ரிசீவபிள் ஆக்டிவிட்டி கிரியேட் பண்ணிட்டு இதை வந்துட்டு நம்ம டிரான்சாக்ஷனில் யூஸ் பண்ணிப்போம். எப்போ நம்ம இந்த இது பண்ணுறோம் பாருங்கள், லேட் சார்ஜஸ் இது பண்ணுறோம் பாருங்கள், அப்போ வந்துட்டு அதை யூஸ் பண்ணிப்போம். ஸோ அதுக்கு வந்துட்டு நமக்கு ரிசீவபிள் ஆக்டிவிட்டி கிரியேட் பண்ணோம். ஸோ இது வந்துட்டு நம்ம டைரெக்டாக இதில் கிரியேட் பண்ண முடியாது. இது சிஸ்டம் ஆப்ஷன் முடிச்சுட்டு நம்ம அதில் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டு இதில் அட்டாச் பண்ணிப்போம். ஓகேங்களா? ஸோ அதுதான் இது கம்ப்ளீட்டாக லேட் சார்ஜஸ் ரிலேட்டட் இது. ஸோ இதெல்லாம் தான் கான்ஃபிகரேஷன் நமக்கு. ஓகேங்களா? அடுத்தது வந்துட்டு ஆட்டோ இன்வாய்ஸு. ஸோ ஆட்டோ இன்வாய்ஸ் வந்துட்டு எதில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ நமக்கு லெட்ஸே தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு இன்வாய்ஸ் வந்துட்டு டைரெக்டாக இதில் க்ரியேட் பண்ண மாட்டோம். ஸோ ஒரு இது எடுத்துக்கோங்க, ஏர்டெல்லில் வந்துட்டு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஸோ ஏர்டெல்லில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் ஆப் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மொபைல் ஆப்பை வந்துட்டு ஆரக்கிள் கூட இன்டகிரேட் பண்ண முடியாது. இல்லாட்டி அது வந்துட்டு ஆரக்கிள் ஆப்னு சொல்ல முடியாது. ஸோ மொபைல் ஆப்பில் நான் ஒரு லெட்ஸே ரீசார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்துட்டு ஆரக்கிளுக்கு ஐ மீன் ஏர்டெலுக்கு ஒரு சேல்ஸு. ஸோ இந்த சேல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு சிஸ்டமில் சேவ் ஆகும். அந்த சிஸ்டமில் வந்துட்டு நமக்கு மொபைல் ஆப்போட டேட்டா வந்துட்டு கலெக்ட் பண்ணுற ஃபெசிலிட்டி இருக்கும். ஸோ மொபைலில் நான் இங்கே பண்ணுற டிரான்சாக்ஷனு இந்த பர்டிகுலர் டேட்டா பேஸில் போய் விழுகும். ஸோ இங்கேருந்து ஆரக்கிளுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இந்த கேஸில் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இன்வாய்ஸை வந்துட்டு இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ இன்வாய்ஸை இம்போர்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு யூஸ் பண்ணுற நம்ம யூஸ் பண்ணுற ஃபெசிலிட்டி தான் வந்துட்டு ஆட்டோ இன்வாய்ஸு. ஓகேங்களா? இன்வாய்ஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லுங்கள். ஆட்டோமேட்டிக்காக நம்ம இதெல்லாம் பண்ண வேணாம், நார்மலாக நம்ம ப்ராசஸ் பண்ணுற மாதிரிலாம் வேணாம், அதுவே ஆட்டோமேட்டிக்காக புல்லட் ஆகிடுமா? ஆமாம், சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காகவே கிரியேட் பண்ணிடும். ஓகே. ஓகேங்களா? ஸோ அதுதான். ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்டிலிங்காக மேக்ஸிமம் மெமரி மினிமம் இதெல்லாம் கொடுத்துருவோம் நம்ம. அவ்வளோதான் ஆட்டோ இன்வாய்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியூனிங் செக்மெண்ட்ஸு. ஸோ அந்த செக்மெண்ட்ஸ் வந்துட்டு அட்டாச் பண்ணிப்போம் இதில் சிஸ்டம் ஐட்டமு இதெல்லாமே அட்டாச் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட நம்பரிங் எப்படி இருக்கணும், மேனுவலாக இல்லை ஆட்டோமேட்டிக்கான்னு சொல்லிட்டு. இதில் இந்த கேஸில் ஆட்டோமேட்டிக் தான். மேனுவலாக வரும், சரி ஆட்டோமேட்டிக்காக வரும். மேனுவலாக நம்ம பண்ணணும். ஆமாம், கரெக்டு. ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரூப்பிங் ரூலு. ஸோ குரூப்பிங் ரூல்னால் என்னென்னா இப்போ இந்த ஆட்டோ இன்வாய்ஸ் ரிலேட்டட் செட்டப் இது ஆக்சுவலாக. ஸோ நமக்கு ஒரு லெட்ஸே ஒரு இன்வாய்ஸ் வருது அப்படின்னா எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்லேருந்து இதை வந்துட்டு எப்படி வந்துட்டு சிஸ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும் அப்படின்னா ஸோ லெட்ஸே எனக்கு வந்துட்டு 10 டிஃப்ரெண்ட் டிரான்சாக்ஷன் இருக்கு. ஸோ இதை வந்துட்டு 2 இன்வாய்ஸாக வந்துட்டு சிஸ்டம் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா சிஸ்டம் எதை பேஸ் பண்ணி கன்சிடர் பண்ணிக்கோங்கிறது தான். ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா
இந்த பர்டிகுலர் லைன்ஸை வந்துட்டு எப்படி இது பண்ணணும், இல்லாட்டி இந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷனை எப்படி குரூப் அப் பண்ணணும் ஒரு இன்வாய்ஸான்னு சொல்லிட்டு நம்ம இதில் ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஸோ இது ஓகே வந்துட்டு நெக்ஸ்ட் பார்ப்போம். பட் இப்போதைக்கு வந்துட்டு இதை வச்சுக்கோங்க எப்படின்னா. ப்ரோ இந்த ஸ்க்ரீன் தான் ஓப்பன் பண்ணிருக்கீங்களா? ஆமாம், அதில் தான் இருக்கு, நான் எங்கேயுமே மூவ் பண்ணல. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த சிஸ்டம் ஆப்ஷன் முடிச்சதுக்கப்புறம் பார்ப்போம். இந்த குரூப்பிங் ரூல், லைன் ஆர்டரிங் ரூல் இருக்கு. ஸோ இப்போதைக்கு குரூப்பிங் ரூல் வந்துட்டு ஆட்டோ இன்வாய்ஸோட கான்ஃபிகரேஷன். ஓகேங்களா? ஓகே ஸோ அவ்வளோதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு லாக் பாட்ஸ் ரிலேட்டட் கான்ஃபிகரேஷனு. ஸோ லாக் பாட்ஸ்னா என்ன அப்படின்னா நமக்கு ஒரு பேட்சாக வந்துடும். ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலாக கமர்ஷியல் பேங்க் கொடுக்குற ஒரு சர்வீஸ் ஆக்சுவலாக. ஸோ இந்த பேட்ச் வந்துட்டு நமக்கு வந்துடும். ஸோ நம்ம அந்த ஃபார்மேட்டு இதெல்லாம் வந்துட்டு சொல்லிடுவோம் பேங்க்குக்கு. ஸோ பேங்க் வந்துட்டு ஒரு பேட்சாக கொடுத்துரும். ஸோ இந்த பேட்சை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதில் இம்போர்ட் பண்ணிவிடுவோம். இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா சிஸ்டம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ரிசிப்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக் ரிசிப்ட்னா இப்போ பர்టిక్యులர் டைப் ப்ராசஸ் முடிஞ்ச பிறகு ரிசிப்ட் அந்த ரிசிப்டா? பர்టిక్యుலர் ப்ராசஸ்னா இன்வாய்ஸ்க்கு அப்புறம் பர்టిక్యులர் இன்வாய்ஸ் நம்பர் மாதிரி வரும் அதுவா? ரிசிப்ட் நம்பர். ஆமாம், ரிசிப்ட் நம்பர். ஆமாம், கரெக்டாக அதுதான். ஓகே. ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு சில மேட்சிங் ரூல் இதெல்லாம் கொடுத்துருவோம். ஸோ அது கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஆட்டோ லாக் பாட்ஸ் வந்துட்டு எனேபிள் ஆகிடும். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு சில கான்ஃபிகரேஷன் இருக்குது. ஸோ அதுதான் அதோட ரிலேட்டட் கண்ட்ரோல்ஸ் தான் வந்துட்டு நம்ம இதில் கொடுப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேட்ச்ட் ரெமிட்டன்ஸ் லைன்ஸ்ன்னு இருக்கும். ஓகே. ஸோ அதுதான் ப்ரிப்பேர் ஃபார் கிளைம் கிரியேஷனாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஃபார் கிளைம் கிரியேஷன்லேயே வந்துட்டு நெகட்டிவ் லைன் அலோவ் பண்ணுமா இல்லை ஒன்லி பாசிட்டிவ் லைனான்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணிப்போம். ஓகே. ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இது இருக்கும். இது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் அமௌண்ட்டு. ஸோ இது வந்துட்டு நமக்கு கலெக்ஷன் மாடியூலில் வரும். ஸோ கலெக்ஷன் மாடியூலில் பார்த்தீங்கன்னா நமக்கு கலெக்ஷன் மாடியூல் வந்துட்டு எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா நம்மளோட இதுக்காக பெட்டர் கலெக்ஷன் ப்ராசஸ்க்காக நம்ம ஒரு ரிப்போர்ட்டிங் இதெல்லாம் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்பிளிட் அமௌண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா லெட்ஸே வந்துட்டு ஒரு 1000 கொடுக்குறோன்னு வைங்களேன். ஸோ 1000க்கு மேலே இருக்கிற இன்வாய்ஸஸ் வந்துட்டு அந்த பர்டிகுலர் ரிப்போர்ட்டில் டிஸ்பிளே பண்ணும். ஸோ 1000 கீழே இருந்தது அப்படின்னா சிஸ்டம் டிஸ்பிளே பண்ணாது. இந்த அமௌண்ட்டை வந்துட்டு நம்ம இதில் தான் ஸ்பெசிஃபை பண்ணுறோம். ஸோ இந்த கேஸில் நம்ம 10 கொடுத்துருக்கோம். ஸோ 10 கொடுத்தனால 10க்கு கீழே இருக்கிறது வந்துட்டு சிஸ்டம் அதில் காட்டாது கலெக்ஷனில், ஏன்னா அது ப்ரையாரிட்டியே இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ 10க்கு மேலே போச்சு அப்படின்னா சிஸ்டம் கால்குலேட் பண்ணி சொல்லணும் நமக்கு. ஓகேங்களா? அதுதான் 10க்கு இப்போ நம்ம ஆனால் இங்கே என்ன ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அந்த இதுதான் அங்கே காட்டும்ல? ஆமாங்க, அதுதான் காட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பேசிஸ். ஸோ நம்ம டிஸ்கவுண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா எதை பேஸ் பண்ணி இருக்கணும், டோட்டல் இன்வாய்ஸ் அமௌண்ட்டா இல்லை லைன் அமௌண்ட்டா, எதை பேஸ் பண்ணி இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இதில் ஸ்பெசிஃபை பண்ணிப்போம். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா லைன் ஒன்லி. இப்போ இது பார்த்தீங்கன்னா லட்சே நான் வந்துட்டு ஒரு 10 பொருள் வாங்குறேன்னு வைங்களேன். இப்போ இந்த 10 பொருளுக்கு வந்துட்டு டோட்டல் இன்வாய்ஸுக்கு வந்துட்டு சில பேர் இது போடுவாங்க. மொத்தம் இன்வாய்ஸுக்கு வந்துட்டு ஒரு டிடக்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்துட்டு இன்வாய்ஸ் அமௌண்ட்டில் இருக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ் பார்த்தீங்கன்னா நம்ம லைன் ஒன்லின்னு கொடுப்போம். ஸோ ஏன் லைன் ஒன்லி கொடுக்குறோம் அப்படின்னா இந்த 10 அந்த 10 பொருள் வாங்குறோம் பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு பொருளுக்கு வந்துட்டு நமக்கு இது இருக்கலாம், இது டிஸ்கவுண்ட் இருக்கலாம். 2வது பொருளுக்கு டிஸ்கவுண்ட் இல்லாமல் கூட இருக்கலாம். ஸோ அதனால லைன் ஒன்லின்னு கொடுத்துப்போம் நம்ம. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ கேஷ் ரூல் செட்டு. ஸோ இது வந்துட்டு பார்ட் ஆஃப் நமக்கு இது ஆக்சுவலாக லாக் பாட்ஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு ஒரு ரூல் மாதிரி டிஃபைன் பண்ணுவோம். ஸோ அதுதான் ஆட்டோ கேஷ் ரூல் செட்டு.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இது அகைன் ரிலேட்டட் டு இதுதான் கலெக்ஷனு. ஓகே அவுட்ஸ்டாண்டிங் பர்சன்ட்டு, அவுட்ஸ்டாண்டிங் டேஸ் எவ்வளோ இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இதில் டிஃபைன் பண்ணிப்போம். ஓகேங்களா? அந்த அவுட்ஸ்டாண்டிங் கால்குலேஷன் இருக்கு பாருங்க அதில். ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் ஆஃப் லிமிட் இருக்கும். ஸோ ரைட் ஆஃப்னா என்னன்னா, இப்போ லெட்ஸே வந்துட்டு இது வந்து 2 கேஸ்க்கு யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஓகே ஒன்று வந்துட்டு பேட் டெட்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ம் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ப்ரிசிஷன்னால வந்துட்டு சில அமௌண்ட் வந்துட்டு அப்படியே ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த ஓகே ஆட் ஆன அமௌண்ட் வந்துட்டு இப்போ நம்ம ரைட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா, அது வந்துட்டு எப்படி பண்ணணுங்கிறது தான். ம் ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு ரிசீவபிள் ஆக்டிவிட்டி கிரியேட் பண்ணோம். ஆக்டிவிட்டி கிரியேட் பண்ணிட்டு இது பண்ணோம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம இதில் ஸ்பெசிஃபை பண்ணோம். மினிமம் அமௌண்ட் எவ்வளோ, மேக்ஸிமம் அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு. ஓகே ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்துட்டு இதில் ஸ்பெசிஃபை பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலோவ் அன்அர்ன்ட் டிஸ்கவுண்ட். ஸோ அன்அர்ன்ட் டிஸ்கவுண்ட்னா என்ன அப்படின்னா, அலவ் ஓகே அன்அர்ன்ட் டிஸ்கவுண்ட். ஓகே ஸோ அலோவ் அன்அர்ன்ட் டிஸ்கவுண்ட்னா என்ன அப்படின்னா, ம் இப்போ லெட்ஸே ஒரு கேஸ் இருக்கு எப்படின்னா, கஸ்டமரோட கலெக்ஷன் ப்ராசஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு இது யூஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா 15 டேஸ் வந்துட்டு டேர்ம் டேஸ், அதாவது 15 நாளையில நீங்கள் திருப்பி கட்டிக்கலாம். ஓகே பட் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, 15 நாளில் கட்டினீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் அப்படியே எடுத்துப்போம். அதே இது ஒரு 5 டேஸில் கட்டினீங்க அப்படின்னா 10% டிஸ்கவுண்ட்டு. அதே ம் இது 10 டேஸில் கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட்டு. ஓகே 15 டேஸில் பார்த்தீங்கன்னா இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்கவுண்ட் இருக்குது. பட் ம் இந்த டிஸ்கவுண்ட்டை வந்துட்டு நம்ம அவைல் பண்ணிட்டோமா இல்லையாங்கிறது தான் நம்மட்டு இதில் ஸ்பெசிஃபை பண்ணுவோம். அன்அர்ன்ட் ம் டிஸ்கவுண்ட்னா அதுதான். ஸோ ஓகே இதை வந்துட்டு நம்ம அலோவ் பண்ணணுமா, இதில் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ம் உங்களுக்கு அலோவ் ஆகிடும். ஸோ ஓகே அதுதான் அதில் இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணியிருக்கோம். ம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் அண்ட் பார்ஷியல் பேமெண்ட். இப்போ பேமெண்ட் வந்துட்டு பாதி தான் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். ஸோ ம் இந்த கேஸில் வந்துட்டு இப்போ நம்ம டிஸ்கவுண்ட் வந்துட்டு எனேபிள் பண்ணணுமாங்கிறது தான் இதில் சொல்லுவோம். ஸோ ஓகே பார்ஷியலுக்கு இல்லை, எனக்கு ஃபுல் பேமெண்ட்டுக்கு மட்டும் தான் வேணும் அப்படின்னா இதை டிசேபிள் பண்ணிக்கலாம். ஓகே ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெக்வயர் சேல்ஸ் பர்சன். ரெக்வயர் சேல்ஸ் பர்சன்னா இப்போ சேல்ஸ் பர்சன் இருந்தால் மட்டும்தான் நம்மளால இது கிரியேட் பண்ண முடியும். ம் அது எஸ்ஓலேருந்து நமக்கு இன்வாய்ஸ் வரும். ஓகேங்களா? ஓகே ஸோ இது வந்துட்டு ஆப்ஷனலாக வேணுங்கிறனால இது வந்துட்டு எனேபிள் பண்ணல நான். ம் ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெக்வயர் பில்லிங் லொக்கேஷன் ஃபார் ரிசிப்ட். அதாவது லொக்கேஷன் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் வந்துட்டு மேண்டேட்டரியாக கொடுக்கல நான். ம் அதுக்கப்புறம் பிரிண்ட் ரெமிட் டு அட்ரஸ், இதெல்லாம் பிரிண்டிங் ஆப்ஷனு, ஹோம் கண்ட்ரி இது எல்லாமே. ம் ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரீஃபண்டு. ரீஃபண்ட் நார்மல் சினாரியோ தான். இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால், இப்போ லெட்ஸே வந்துட்டு ஒரு 10 ஐட்டம் வந்துட்டு கஸ்டமர் வாங்கியிருக்காரு. ஸோ இந்த 10 ஐட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 இல்லாட்டி லெட்ஸே 9 ஐட்டம்ஸு ஓகேவா இருக்குது. 1 ஐட்டம் வந்துட்டு அவர் ரிட்டர்ன் பண்ணுறாரு. ஸோ ரிட்டர்ன் ஓகே பண்ணால் வந்துட்டு 2 ஆப்ஷன் இருக்குது நமக்கு. ஒன்று வந்துட்டு ஆன் அக்கௌண்ட். ஸோ ஆன் அக்கௌண்ட் எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ பிக் பாஸ்கெட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஏதாச்சும் வாங்குனீங்க அப்படின்னா, ம் ரீஃபண்ட் வந்துட்டு உங்க கைக்கு வராது. உங்களோட வாலெட்ல தான் இருக்கும். ஆமா 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 ஸோ அதே கேஸ் தான். ஆன் ஓகே அக்கௌண்ட்னா உங்களுக்கு உங்களோட இதில் இருக்கும். உங்களோட அக்கௌண்ட்ல இருக்கும். பட் நீங்க யூஸ் அக்கௌண்ட் பண்ண முடியாது. ஃபியூச்சர் பர்ச்சேஸ்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே அதுதான் ஆன் அக்கௌண்ட். ஓகே அதே இது ரீஃபண்ட் அப்படின்னா நமக்கு கையில கேஷ் வந்துடும். அதுதான் டிஃபரன்ஸ். ஓகே ஸோ இதில் மினிமம் ரீஃபண்ட் அமௌண்ட் கொடுத்துப்போம். ஓகே ஃபைன் போட்டிருக்கு. அதான் மினிமம் அமௌண்ட் 5ன்னு போட்டிருக்கோம். ஸோ 5 கீழே நம்மளால ரீஃபண்ட் பண்ண முடியாது. ஓகே ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இந்த பேமெண்ட் மெத்தடு நமக்கு இப்போ கிரெடிட் கார்டு, பேங்க் அக்கௌண்ட்லாம் இருக்குன்னா இதில் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஓகே ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோ ரிசிப்ட்ன்றது அந்த லாக் பாக்ஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதோட பார்ட் ஆஃப் கான்ஃபிகரேஷன் தான் இது.
ம். எப்படின்னா இப்போ நம்ம இன்வாய்ஸ் ரிசீவ் பண்றோம்னு வைங்களேன். ம். இன்வாய்ஸ் ரிசீவ் பண்ணோம் அப்படின்னா இப்போ நமக்கு என்ன சொல்றது, ஒரு பர்டிகுலர் பேட்ச்ல வந்துட்டு 500 இருக்கணுமா 1000 இருக்கணுமாங்கிறது இதுல டிஃபைன் பண்ணிக்கும். ஸோ எவ்ரி 500 இன்வாய்ஸ் வந்துட்டு சிஸ்டம் கமிட் பண்ணிக்கும். ஓகே. ஓகேங்களா? இதுல 500 தான் இருக்கணும்ட்டு இல்ல. நம்ம ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் 500 கொடுத்துருக்கோம். இது 2000 ஆர் 3000 கூட இருக்கலாம். பேஸ்ட் ஆன் தி வால்யூம் அண்ட் தி இன்ஃப்ரா இது. ஸோ இன்ஃப்ரா லெவலில் அது ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கணும். அட் த சேம் ஓகே. டைம் வந்துட்டு பிஸ்னஸோட வால்யூமும் பார்த்துட்டு நம்ம இதை டிஃபைன் பண்ணுவோம். ஓகே. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜ் பேக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நமக்கு. ம். சார்ஜ் பேக்னா என்ன அப்படின்னா இந்த ஒரு சினாரி எடுத்துக்கோங்க. ஸோ ம். லெட்ஸே எனக்கு வந்துட்டு இப்போ நான் கஸ்டமரு, நீங்கள் வந்துட்டு எனக்கு செல் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ ம். எனக்கு வந்துட்டு ஒரு 2 பில் ஓப்பனில் இருக்கு. ம். ஸோ பட் ஆனால் இது டியூ டேட் வந்துட்டு கிராஸ் ஆயிடுச்சு. ஸோ டியூ டேட் ஓகே. கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ம். எனக்கு உள்ள அந்த இது என்ன சொல்றது, அந்த ஒரு இது கால்குலேட் ஆக ஆரம்பிச்சிடும். சிஸ்டம் ம். வந்துட்டு டிஃபால்ட்டர் இன்ஜின் ஒன்று ரன் பண்ணும். ஸோ ம். ஸோ இதில் வந்துட்டு எனக்கு நிறைய டேஸுக்கு போயிடுச்சு அப்படின்னா எனக்கு அந்த டிஃபால்ட் இன்ஜின் ரெயினில் வந்துட்டு ம். கஸ்டமர் ப்ரொஃபைல் வந்துட்டு குட்லேருந்து எனக்கு மேபி பேட் ஆர் ஆவரேஜுக்கு மாறிடும். ஸோ ம். எனக்கு இது மாற வேண்டாம். ஸோ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இந்த ம். 2 பில்ல வந்துட்டு இப்போதைக்கு க்ளோஸ் பண்ணிடுங்க. இது க்ளோஸ் பண்ணிட்டு ம். புதுசா நான் வந்துட்டு ஒரு 2 ஐட்டம் வாங்கிக்கிறேன். ஸோ இந்த பில்ல ஓகே. வந்துட்டு அது கூட சேர்த்திடுங்க அப்படின்னு ம். சொல்லுவாரு. ஸோ இந்த ம். கேஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா எக்ஸிஸ்டிங் பில்ல க்ளோஸ் பண்ணிட்டு புதுசா வந்துட்டு ஒன்று ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு சார்ஜ் பேக் ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுல சார்ஜ் பேக்கோட டியூ டேட் எதை பேஸ் பண்ணி இருக்கணும்? ஓப்பன் இன்வாய்ஸ் டியூ டேட்டா, இல்ல இப்போ நமக்கு வந்துட்டு லெட்ஸ் சே என்டர் டேட்டு, இல்லாட்டி லெட்ஸ் சே டெபாசிட் டேட்டு, எந்த டேட் வேணாலும் போட்டுக்கலாம். ஓகே. ஓகேங்களா? ஸோ அதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு கண்ட்ரி ஸ்பெசிஃபிக். இது பை டிஃபால்ட் இது கொடுத்துடலாம் நீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ரூல் செட். ஸோ அப்ளிகேஷன் ரூல் செட்னா என்னன்னா இப்போ நம்ம வந்துட்டு ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ லெட்ஸ் சே ம். இன்வாய்ஸ் அமௌண்ட் வந்துட்டு 1000. ஸோ இந்த ஓகே. இன்வாய்ஸ் அமௌண்ட் வந்துட்டு இப்போ நமக்கு நாக் ஆஃப் லெட்ஸ் சே வந்துட்டு இந்த 1000க்கு ஒரு ம். 100 வந்துட்டு நம்ம இன்னைக்கு ரிசீவ் பண்றோம். ஓகே. இந்த 100 வந்துட்டு நமக்கு எப்படி எதுல வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணணும்? ம். ஏன்னா இப்போ இந்த 1000ன்னு சொல்றப்போ நமக்கு இதுல ஐட்டம் இருக்கும், ஃப்ரைட் இருக்கும், டேக்ஸ் இருக்கும். ம். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஹேண்ட்லிங் சார்ஜஸ் இருந்துச்சுன்னா அது கூட இருக்கும். ஸோ ஓகே. நமக்கு எதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியில் எடுத்துக்கணும்? ஸோ இந்த கேஸில் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு லைன் ம். ஃபர்ஸ்ட் டேக்ஸ் ஆஃப்டர்னு கொடுத்துருக்கோம். ஸோ எப்போவுமே சிஸ்டம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் லைனை தான் எடுத்துக்கும். ம். ஓகேங்களா? ஸோ லைன் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் டேக்ஸ் இதாகும். ஸோ ஓகே. ஃபுல் பேமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை நமக்கு. பட் பார்ஷியல் பேமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ம். எங்கே ஃபர்ஸ்ட் அப்ளை ஆகும்னா லைனில். ஓகே. இதுலயே பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் கூட இருக்கு. ம். எப்படின்னா லைன் அண்ட் டேக்ஸ் ப்ரோரேட். ஸோ லைன் அண்ட் டேக்ஸ் ப்ரோரேட்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா லைனையும் டேக்ஸையும் எடுத்துக்கும், எடுத்துட்டு ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடும். ம். 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 அது இது ப்ரோரேட் ஆளுன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா லைனு டேக்ஸ் மட்டும் இல்லாமல் இப்போ ம். ஃப்ரைட்டும் இருக்குன்னா அதுக்கும் சேர்த்து ப்ரோரேட் பண்ணிடும். ஓகே. ஓகேங்களா? ஸோ அதுதான் இதெல்லாம் தான் இது. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் மேட்சிங் ரூல் செட் பார்த்தீங்கன்னா இதுக்கு அந்த லாக் பாட்ஸ் இதுக்காக நம்ம ஒரு ரூல் கிரியேட் பண்ணுவோம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதுதான் அது. ஓகே. ம். ஸோ இதுதான் நமக்கு சிஸ்டம் ஆப்ஷன்ஸு. ஓகே. ஸோ இது ஏஆர்க்கான சிஸ்டம்ஸ் ஆப்ஷன்ஸ். ஓகே. ஆமாம். ம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இது கிரியேட் பண்ணுவோம், டிரான்சாக்ஷன் டைப்பு. ஓகே. அதுக்கு முன்னாடி ரிசீவபிள் ஆக்டிவிட்டி பார்த்துருவோம். செட்டப் போயிட்டு முதல்ல இது கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவல் வந்து இது பண்றோம். ஆமாம். இது இப்போ பிரிண்ட் ஆனது. இல்லை இல்லை.
ஸோ இதுதான் வந்துட்டு ரிசீவபிள் ஆக்டிவிட்டி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிபிள் பர்பஸ்க்காக ரிசீவபிள் ஆக்டிவிட்டி யூஸ் பண்ணுவோம். ஓகே ஸோ இப்போ இதில் சிஸ்டம் ஆப்ஷனில் நம்ம பார்க்கும்போது சொன்னோம் பார்த்தீங்களா, இப்போ ரிசிப்ட், ரைட் ஆஃப், ரீஃபண்டு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்ம ஒரு ரிசீவபிள் ஆக்டிவிட்டி கிரியேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கான்ஃபிகரேஷன் தான் இது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த டைப்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இந்த டைப்பில் வந்துட்டு பேசிக்காக நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். ஸோ இதுலேயே வந்துட்டு நமக்கு ஏர்ன் டிஸ்கவுண்ட்டு, அன்எர்ன் டிஸ்கவுண்ட்டு, அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ரீஃபண்டு எல்லாத்துக்குமே இதில் தான் இருக்கும். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏர்ன் டிஸ்கவுண்ட்டு, ஃபினான்ஸ் சார்ஜு, அந்த லேட் சார்ஜஸ்க்கு பார்த்தோம் பார்த்தீங்களா, ஓகே ஃபினான்ஸ் சார்ஜ் இதெல்லாம். ஸோ அதெல்லாம் கூட இதில் தான் நம்ம டிஃபைன் பண்ணிப்போம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் மிஸ்லினியஸ் கேஷு. ஸோ மிஸ்லினியஸ் கேஷ்னா என்னென்னா, இப்போது நமக்கு லெட்ஸே இன்வாய்ஸ் இல்லை. ஸோ இன்வாய்ஸ் இல்லாமல் ஜஸ்ட் நம்ம ஒரு அமௌண்ட்டை வந்துட்டு ரிசீவ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா அதை மிஸ்லினியஸ் கேஷ்ன்னு போட்டுப்போம். சிஸ்டம் வந்துட்டு இதை மிஸ்லினியஸ் ரெவன்யூவாக வந்துட்டு கன்சிடர் பண்ணிக்கும். ஓகேங்களா. ஸோ அதுதான். ஸோ சிமிலர்லி ரைட் ஆஃப் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு இது டிஃபைன் பண்ணிப்போம். ஓகேங்களா. ஸோ இதில் மேண்டேட்ரி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஏர்ன் டிஸ்கவுண்ட்டும் அன்ஏர்ன் டிஸ்கவுண்ட்டும் வந்துட்டு இதில் செட்டப் பண்ணும். இது ஜஸ்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஏர்ன் டிஸ்கவுண்ட்டுங்கிற கேட்டகரியை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அக்கௌண்ட்டுக்கு கொடுத்துக்கிறது தான். ஓகே ஓகேங்களா. ஸோ ஸோ அதுதான் இந்த பர்டிகுலர் கான்ஃபிகரேஷனில். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டேர்ம்ஸ் வந்துட்டு டிஃபைன் பண்ணுவோம். ஓகே ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இது ஸ்பெசிஃபை பண்ணிடும். டிஸ்கவுண்ட் வந்துட்டு எனேபிள் பண்ணுமா எப்படின்னு சொல்லிட்டு ஃபார் தி பார்ஷியல் பேமெண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வந்துட்டு நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ப்ரீ பேமெண்ட்னா உங்களுக்கு அட்வான்ஸு இதெல்லாம் வரும். ஆமாம் ஸோ அது போக உங்களுக்கு கிரெடிட் செக்கு. ஸோ கிரெடிட் செக்குன்னா என்னென்னா, இப்போ நமக்கு லெட்ஸே இதுதான் வந்துட்டு லிமிட்டுன்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த லிமிட் வந்துட்டு கஸ்டமருக்கு வந்துட்டு டிஃபைன் பண்ணிடுவோம். ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு கஸ்டமருக்கும் ஒவ்வொரு லிமிட் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நம்ம கிரெடிட் செக் பண்ணுமான்னு சொல்லிட்டு இதில் எனேபிள் பண்ணிப்போம். ஓகே ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்தது பில்லிங் சைக்கிள். பில்லிங் சைக்கிள் வந்துட்டு எதுக்குன்னா, நமக்கு லெட்ஸே வந்துட்டு ஒரு ரிப்பீட்டட் பர்ச்சேஸ் போகும். ஸோ இப்போ வந்துட்டு மாதம் மாதம் அது நமக்கு ஒரு பில்லிங் மாதிரி ஆகுதுன்னு வைங்களேன். ஸோ அப்போ வந்துட்டு பில்லிங் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அது ஜென்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம பில்லிங் சைக்கிள் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதை நம்ம பேமெண்ட் டேர்ம்ஸ் கூட அட்டாச் பண்ணிப்போம். ஓகே ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் டிஸ்கவுண்ட்டோட அது பேஸ் இப்போ ரெகுலர் பில்லிங் சைக்கிள்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரெகுலர் பேமெண்ட்ஸ் மாதிரியா சொல்றீங்க? ஆமாம், பேமெண்ட் உங்களுக்கு போயிட்டே இருக்கும். இப்போ ஒரு பில் இருக்குது அப்படின்னா, லெட்ஸே நான் ஒரு 1000க்கு வாங்குறேன்னு வைங்களேன். இந்த வீக் ஒரு 500, நெக்ஸ்ட் வீக் ஒரு 500. ஸோ இந்த மாதிரி ரிப்பீட்டட் பர்ச்சேஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த பில் சைக்கிள் போய்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஓகே அதுதான். ஸோ அது வந்துட்டு இப்போ இதில் அட்டாச் பண்ணல. பட் பில்லிங் சைக்கிள் வந்துட்டு ஃபங்க்ஷனாலிட்டி அதுதான். ஓகே ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் பேசிஸு. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் இப்போ இன்வாய்ஸ் அமௌண்ட் கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா லைன் ஒன்லி கொடுக்குறதுனாலும் கொடுத்துக்கலாம். ஓகே அதுக்கப்புறம் எஃபெக்டிவ் டேட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இது இருக்கும். இது டியூ டேட் எப்போன்னு சொல்லிட்டு. ஓகே ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய்க்கு வந்துட்டு இப்போ நம்ம 2ஆக கூட ஸ்ப்ளிட் பண்ணி போடலாம்.
50 ஓகே 15 போட்டோம்னு வைங்களேன். ஸோ இந்த ம் கேஸில் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, ம் மொதல் 30 நாளில் வந்துட்டு ம் கஸ்டமர் வந்துட்டு 50 ருபீஸ், அதாவது 50 ருபீஸ்னா ₹100 சொல்கிறேன். ஸோ லெட்ஸ் சே ம் வந்துட்டு 10,000 வந்துட்டு பில் அப்படின்னா, இந்த ம் 10,000ல் ம் 5,000 வந்துட்டு 30 டேஸில், ஸோ ம் நெக்ஸ்ட் லைன் ஆட் பண்ணி 50 போடுறோன்னு வைங்களேன், அனதர் 30 ம் டேஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, ம் ரெண்டாவது 5,000 வந்துட்டு அனதர் 30 டேஸில் நம்ம ரிசீவ் பண்ணிப்போம். ஓகே ஓகேங்களா? ஸோ அதுதான். அந்த மாதிரி ஓகே ஆமாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்ஸ் இதுக்கு அப்ளை பண்ணணும்னா அப்ளை பண்ணிக்கலாம். ம் இந்த ஓகே கேஸில் பார்த்தீங்கன்னா இப்போ 10 நாளில் தர்றாரு அப்படின்னா நமக்கு 2% டிஸ்கவுண்ட். ஓகேங்களா? ஓகே இது வந்து என்ன பில்லா வச்சிருக்கேன் ப்ரோ? இது எப்படி இதுவா பண்றது? 2% டிஸ்கவுண்ட் ஃபார் 10 டேஸ் சம்திங் டேஸ் போட்டுருந்துச்சு. அது ஆமாம். என்ன பில்லா இருந்தது? ஆட்டோமேட்டிக்கா வந்ததா? எது இதுவா? இல்லை, நான் ஆமா. ஆல்ரெடி இது கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே. பட் நாம தான் மேனுவலாக கொடுக்கணும் இதில் ஆக்சுவலாக. ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கணும் இது எப்படி. ஓகே. இது வந்துட்டு ஆக்சுவலாக ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. பட் பேசிக்கலாக வந்துட்டு நம்ம இதில் தான் கொடுப்போம். 2%ன்னு ம். கொடுத்து டேப் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு டேஸ் கேட்கும். ஸோ டேஸ் ம். கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு இது எனேபிள் ஆகிடும் டிஸ்கவுண்ட். ஓகே. ஓகேங்களா? ஸோ அதுதான். ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு பேமெண்ட் டேர்ம்ஸு. ம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு டிரான்சாக்ஷன் டைப்பு. டிரான்சாக்ஷன் டைப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் மெமோ, டெபிட் மெமோ எல்லாமே வந்துட்டு இதில் தான் வரும். ஸோ ம். என்னென்ன டிஃப்ரெண்ட் டிரான்சாக்ஷன் டைப் இருக்குது அப்படின்னா நமக்கு ம். இது இருக்குது, இன்வாய்ஸ் இருக்குது, ம். நமக்கு கிரெடிட் மெமோ இருக்குது, நமக்கு ஓகே. டெபிட் மெமோ இருக்குது. அப்போ ஓகே. சார்ஜ் பேக் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த சிஸ்டம் ஆமா. ஆப்ஷன் கிரியேட் பண்ணுறப்போ. ஸோ ஆமாமாமா. அது கூட இருக்குது நமக்கு. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு பில்ஸ் ரிசீவபிள்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ பில்ஸ் ம். ரிசீவபிள் என்ன அப்படின்னா நமக்கு இந்த கேசஸ்க்கு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் பில்ஸ் ரிசீவபிள். அந்த போஸ்ட் டேட்டட் செக் இருக்குது பார்த்தீங்களா? ஓகே. ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம இது பண்ணுவோம். ஏன்னா ஏன் வந்துட்டு அதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ம். நம்ம வந்துட்டு லெட்ஸே வந்துட்டு கஸ்டமர் வந்துட்டு 10th ஆஃப் ஜான்வரி வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காருன்னு வைங்களேன். ம். ஸோ 20th ஆஃப் ஜான்வரி வந்துட்டு இல்லாட்டி 25th ஆஃப் ஜான்வரி வந்துட்டு டியூ டேட்டு. 20th ம். ஆஃப் ஜான்வரி வந்துட்டு கஸ்டமர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ம். நான் ஒரு போஸ்ட் டேட்டட் செக் குடுத்துர்றேன். இது வந்துட்டு நீங்க ம். யூஸ் பண்ணிக்கங்க. பட் 30th வந்துட்டு நீங்க உங்களுக்கு மெச்சூர்ட் ஆயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ம். ஸோ நம்ம இங்க இது வாங்குறோம் பார்த்தீங்களா, அந்த செக்கு. இந்த ம். பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்குன டேட் ஒண்ணு. ம். ஆக்சுவலா வந்துட்டு பேமெண்ட் மெச்சூர் ஆகுறது இன்னொரு டேட்டு. ஸோ இத ஓகே. வந்துட்டு நம்ம கேப்சர் பண்ணணும். ஸோ இது எத வச்சு கேப்சர் பண்ண முடியும்னா, இந்த பில்ஸ் ரிசீவபிள். ஸோ இதுல நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் டேட்ட வந்துட்டு அப்டேட் பண்ணிப்போம். ஓகே. இன்ஸ்ட்ருமெண்ட் டேட் அப்டேட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிப்போம் அப்படின்னா, நம்ம இத வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணிடுவோம். இந்த பர்ட்டிகுலர் டேட்ல இது மெச்சூர் ஆயிடுச்சு, இது கிளியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபை பண்ணிடுவோம். ஸோ நம்மளோட ரெமிட்டன்ஸ் ப்ராசஸ் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஓகே. ஓகேங்களா? ஸோ அதுதான் பில்ஸ் ரிசீவபிள். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு வந்துட்டு டெபாசிட்டு, இன்னொன்னு ம். வந்துட்டு கேரண்டி. ஸோ கேரண்டிக்கும் டெபாசிட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ம். நமக்கு லெட்ஸ் சே வந்துட்டு கேரண்டி அப்படின்னா, நான் ம். வந்துட்டு ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் எதுவுமே குடுக்க மாட்டேன். பட் நான் ஜஸ்ட் ஓகே. சொல்லுவேன் வெர்பலா, தட் ஓகே. இந்த மாசத்துல வந்துட்டு ஒரு 100 குவான்டிட்டிஸ் வாங்கிக்கிறேங்கிற மாரி சொல்லுவேன் நானு. ம். அதுதான் வந்துட்டு நமக்கு கேரண்டி. பட் டெபாசிட் ம். அப்படின்னா வந்துட்டு, நான் வந்துட்டு இவ்வளோ வாங்கிக்கிறேன்னு சொல்லுவேன். இவ்வளோ ம். வாங்கிக்கிறதுக்கு இந்த அமௌண்ட் வச்சுக்கங்க. இதில் நான் எப்பலாம் வாங்குறேனோ, அது அதுலேருந்து கழிச்சுக்கங்கன்னு சொல்லிடுவேன். ஸோ அதுதான் டெபாசிட்டும், கேரண்டியும். ஓகே. ஓகேங்களா? ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்வாய்ஸஸு. ம்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இது சொல்லிடும். இப்போ இன்வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் வந்துட்டு எப்போவுமே ஓப்பனாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் இது யூஸ் பண்ண முடியாது, அதனால. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ரூல் செட்டு. அப்ளிகேஷன் ரூல் செட் வந்துட்டு இதில் அட்டாச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இதில் அட்டாச் பண்ணி வைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சிஸ்டம் ஆப்ஷனில். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ரூல் செட்னா இப்போ உங்களோட ரெவன்யூ வந்துட்டு எப்படி மேனேஜ் பண்ணிக்கணுங்கிறது வந்துட்டு இந்த இதில் வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணிப்பீங்க. இதில் பார்த்தோம் பார்த்தீங்களா சிஸ்டம் ஆப்ஷன்ஸில். சிஸ்டம் ஆப்ஷனில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா லைன் ஃபர்ஸ்ட் டேக்ஸ் ஆஃப்டர். சிம்லர்லி இங்கே அட்டாச் பண்ணுறதுன்னா அட்டாச் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ரிசீவபிள்ஸ். ஸோ ஓப்பன் ரிசீவபிள்ஸ்னால் இந்த டிரான்சாக்ஷன்ஸ் வந்துட்டு அந்த ரிசீவபிள்ஸ் வந்துட்டு நமக்கு காட்டும். ஸோ அதுதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் டு ஜிஎல். ஸோ போஸ்ட் டு ஜிஎல்னா வந்துட்டு உங்களுக்கு இது டிசேபிள் பண்ணிட்டோம்னா நம்மளால அக்கௌண்ட் பண்ண முடியாது. ஸோ இது வந்துட்டு எப்போவுமே எனேபிள்ல இருக்குன்னு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் அப்ளிகேஷன் ஒன்லி. நேச்சுரல் அப்ளிகேஷன் ஒன்லி அப்படின்னா இப்போ இதில் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது லெட்ஸே இன்வாய்ஸ் வந்துட்டு 1000ல் இருக்குது. இப்போ நான் ரிசீவ் பண்ண போகிறது வந்துட்டு 1100 கொடுக்குறேன் அப்படின்னா நேச்சுரல் அப்ளிகேஷனில் என்னால் பண்ண முடியாது. அது நான் வந்துட்டு ஓவர் அப்ளிகேஷன் கொடுத்தா தான் வந்துட்டு என்னால் அதை இது பண்ண முடியும். இப்போ எனக்கு ஓவர் அப்ளிகேஷன் வேண்டாம் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நேச்சுரல் அப்ளிகேஷன் எனேபிள் பண்ணிட்டு அலோவ் ஓவர் அப்ளிகேஷன் டிசேபிள் பண்ணிடுவேன். ஓகே. ஓகேங்களா? நேச்சுரல் அப்ளிகேஷன் ஒன்லினா அதை கிளிக் பண்ணிட்டு ஓவர் அப்ளிகேஷன் எடுத்துட்டுருமா? ஆமா. அப்படி எடுத்து விட்டீங்கன்னா சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா 1000 வந்துட்டு இன்வாய்ஸ் அப்படின்னா 1100 போட்டிங்கன்னா சிஸ்டம் அலோவ் பண்ணாது. ஓகே. அதே இது ஓவர் அப்ளிகேஷன் எனேபிள் பண்ணீங்கன்னா சிஸ்டம் அலோவ் பண்ணும். ஓ ஓகே. அதுதான். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூட் லேட் சார்ஜஸ் கால்குலேஷன். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் வச்சு நம்ம ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இதோட என்ன சொல்கிறது லேட் சார்ஜஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்துட்டு எக்ஸ்க்ளூட் பண்ணுமாங்கிறது இதில் டிஃபைன் பண்ணிடும். ஓகே. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அலோவ் அட்ஜஸ்ட்மெண்ட் போஸ்டிங்கு. ஸோ இதெல்லாம் போஸ்டிங் ரிலேட்டடு. அப்புறம் ஃப்ரைட்டு, அப்புறம் டேக்ஸ் கிளாசிஃபிகேஷன் இதுதான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இது இருக்கும். பேசிக்காக அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இதில் தான் ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஆட்டோ இன்வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் பார்ப்போம் அக்கௌண்ட் எப்படி பிக்கப் ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு இதில் தான் வந்துட்டு டிரான்சாக்ஷன் டைப்போட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு டிஃபைன் பண்ணுவோம். ஓகே. ஸோ இங்கேருந்து தான் வந்துட்டு சிஸ்டம் பிக் பண்ணும். அந்த இப்போ நம்ம இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இதில் இருந்து அக்கௌண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கும் சிஸ்டம். ஓகே. ஓகே. ஓகேங்களா? ஸோ அதுதான். ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ரைட்டட் அக்கௌண்ட்னு ஒன்று இருந்துச்சு. அது ஃப்ரைட்டோட அக்கௌண்ட்டு. ஓகே. நம்ம இப்போ டிரான்ஸ்போர்ட் அக்கௌண்ட்ஸோட இது இருக்கும். ஓகே. ஆமாம், அதான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் டோட்டலா. நெக்ஸ்ட் என்ன ப்ரோ பார்க்குறோம்? நெக்ஸ்ட் வந்துட்டு டிரான்சாக்ஷன் சோர்ஸ். சோர்ஸா ப்ரோ? இதோட ஸ்டாப் பண்ணிப்போமா? நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணுவோமா? ஓகேங்க. ஓகே. ஏன்னா இது நான் பார்த்துறேன் ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் நான். சரி. ஓகே. நாளைக்கு சண்டே நீங்க நாளைக்கு எப்படி? சண்டே அது பார்த்துட்டு சொல்லட்டுங்களா? அது ஏதோ எஸ்எம் கிளாஸ் கூட கொஞ்சம் ஸ்கெடியூல் ஆயிருக்கு. அப்படியா? நம்ம அது சண்டே மட்டும் நான் பார்த்துட்டு சொல்கிறேன். சரிங்க ப்ரோ. ஓகே. நீங்கள் அப்படி இல்லாட்டி நம்ம மார்னிங் பார்த்துருவோம். ஏர்லி மார்னிங் நாளைக்கு காலைல பார்த்துருவோமா? ஆமாம், அதை நான் டைமிங் மட்டும் பார்த்துட்டு சொல்கிறேன். ஏன்னா நாளைக்கு காலையில் கிளாஸ் சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்குது. நான் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஒருவேளை காலையில் கிளாஸ் இருந்ததுன்னா ஈவினிங் இல்லாட்டி நைட்டு பார்க்குற மாதிரி வச்சு. ஓகே ப்ரோ. அது கூட ஓகே. நீங்க சொல்லுங்க, அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிறேன். சரிங்க. ஓகே. ஓகே ப்ரோ. டிரான்சாக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுங்களா? ஆமாம், டிரான்சாக்ஷன் டைப் வரைக்கும் பார்த்துருக்கோம். நம்ம சோர்ஸ் பார்க்கணும் அடுத்தது. சோர்ஸ்ல இருந்து பார்க்கணும். ஓகே ப்ரோ. ஆமாம். சரிங்க ப்ரோ. ஓகே.